வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோ இருக்குது, வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கே அது புரியும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். இப்போ வந்து எல்லா ஏசி போர்ட்லேயும் பார்த்திங்கன்னா இண்டோரில் வந்து சென்சார் கொடுத்துருப்பாங்க. ரூம் சென்சார், காயில் சென்சார்னு 2 சென்சார் கொடுத்துருப்பாங்க. சில மாடலில் 3 சென்சார் கூட கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நிறைய சென்சார்ஸ்லாம் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டுக்கும் ஒரு வேல்யூ மெயின்டைன் பண்ணுறாங்க சென்சாரு. சில இதில் 5 கிலோ ஓம்ஸு, சில இதில் 10 கிலோ ஓம்ஸு, சில போர்டில் பார்த்திங்கன்னா 40 கிலோ ஓம்ஸு, அந்த மாதிரி கூட மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிளாக ஒரு மெத்தட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அதை தான் நான் இப்போ என்னென்னு சொல்ல போகிறேன். இது வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப புரியும். எல்லா இண்டோர் போர்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவுட்டோர் போர்டுக்கு சில இன்வெர்ட்டர் மாடல் அவுட்டோர் போர்டுக்கு இது வந்து சூட் ஆகலை. ஏன்னா அது வந்து வேறு மாதிரி இருக்குது. அதனால் நான் அதை பற்றி மறுபடியும் ஸ்டடி பண்ணிவிட்டு அப்புறமா நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுறேன். இப்போ இண்டோர் போர்டுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ இது பார்த்திங்கன்னா, இண்டோர் போர்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சென்சாரு சர்க்யூட் வந்து லாஸ்ட்டில் நான் படம் வரைஞ்சி காட்டியிருக்கேன். இந்த வீடியோட எண்டில் பார்த்திங்கன்னா படம் வரைஞ்சி எப்படி சர்க்யூட் இருக்குது எல்லாமே காட்டியிருப்பேன் சர்க்யூட் லைனில். இப்போ பார்த்திங்கன்னா 2 சென்சார் வச்சுருக்காங்க. 2 சென்சார்லேயும் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் லைன் வந்து காமன் பண்ணியிருப்பாங்க. பாசிட்டிவ் 5 வோல்ட் வந்து டைரெக்டாக வந்துடும். 5 வோல்ட்டு. நெகட்டிவ் லைன் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வந்து டைரெக்டாக வராமல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று புல்லப் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அந்த ரெசிஸ்டன்ஸ் போட்டு அது வழியாக வரும். இங்கே பாருங்கள், அந்த ரெசிஸ்டன்ஸை பார்த்திங்கன்னா 5Kல இருக்குது பாருங்கள். அதில் பார்த்தீங்கனாலே தெரியும், 2 5K இருக்குது பாருங்கள். 5 கிலோ ஓம்ஸ் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இந்த போர்டில் வந்து 5K சென்சார் தான் வரணும். 5K சென்சார் தான் வந்து 5 கிலோ ஓம்ஸ் சென்சார் கொடுத்துருக்காங்க. அந்த போர்டில் வர சென்சாரோட இதையும் நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நிறைய போர்டில் நானும் நல்ல போர்டில் செக் பண்ணி பார்த்துட்டேன். இந்த மாதிரி தான் இருக்குது. நீங்களே வேணால் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அது தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் லைனில் ஒரு புல்லப் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த ரெசிஸ்டன்ஸை செக் பண்ணிங்கன்னா மட்டும் தான் அதோட கிலோ ஓம்ஸும் வந்து சென்சாருக்கு மேட்ச் ஆகும். ஆக்சுவலாக அதில் 2-3 ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் மேட்ச் ஆகாது. கரெக்டாக அதை ட்ரேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்று போட்டிருப்பாங்க புல்லப்புக்கு. அதாவது நெகட்டிவ்லேருந்து சென்சாருக்கு வரும். அப்புறம் அந்த நெகட்டிவ் லைன்லேருந்தே வந்து சென்சாரோட ஒரு லைன்லேருந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலுக்கு ஒரு லைன் போகும். நான் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் வரைஞ்சி காட்டியிருப்பேன். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும். இங்கே பாருங்கள், சென்சாரும் பாருங்கள் 5K சென்சார் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் 3.8 தான் இருக்குது. 3.8 கிலோ ஓம்ஸ் காட்டுது. 5K சென்சார் தான் போட்டிருக்காங்க. இது மாதிரி ஒரு 2-3 போர்டு நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். எல்லா போர்ட்லையும் பாருங்கள் சேமாக தான் இருக்கும். அதில் சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சளி பிடிச்சிருக்கு, அதனால தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து லேட்டஸ்ட் மாடல் போர்டு. இது டிசி மோட்டர் உள்ள போர்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 சென்சார் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த சென்சார் என்ன வேல்யூ இருக்குன்னு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 7.2 10K சென்சார் போட்டிருக்காங்க. 7.2னா 10K சென்சார். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 10K சென்சார் போட்டிருக்காங்க. இந்த இன்னொரு சென்சாரும் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 6.5 கிலோ ஓம்ஸ் காட்டுது. ரெண்டுமே 10K சென்சார் தான். ரூமு காயில் 2 சென்சாரு. இப்போ இதோட பேக் சைடு பார்த்திங்கன்னா வந்து நார்மல் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்க மாட்டாங்க, SMD ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்பாங்க. லேட்டஸ்ட்டாக எல்லாமே அதுதான் போட்டுறாங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக போர்டுலேருந்து நீங்கள் அப்படியே ரெசிஸ்டன்ஸை செக் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் தப்பாக தான் வேல்யூ காட்டும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா தப்பாக தான் பாருங்கள். 1K காட்டுற மாதிரி காட்டுது. 0.9K காட்டுது. இது பாருங்கள், ரெண்டுமே ஒரே மாதிரி வந்து 1K தான். 10K சென்சார் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக 1002ன்னு போட்டிருப்பாங்க 10K சென்சாரு. ஆனால் நமக்கு தப்பாக தான் வேல்யூ காட்டுது. மற்ற ரெசிஸ்டன்ஸ்லாம் செக் பண்ணிங்கன்னா அதெல்லாம் சூட் ஆகாது. பாருங்கள், இதெல்லாம் 218 ஓம்ஸ் தான். கரெக்டாக அந்த நெகட்டிவ் லைன்லேருந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சென்சாரை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும். இப்போ நான் உங்களுக்கு வந்து மேக்ரோ லென்ஸில் காட்டுறேன் பாருங்கள் க்ளீனாக. இது பாருங்கள், ஒரு ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு செக் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் அதில் இருக்குது பாருங்கள். 1002ன்னு போட்டிருக்கு பாருங்கள். 1002 102னா 1K, 1002னா 10K. இது நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நெட்டில் போய்ட்டு SMD ரெசிஸ்டன்ஸ் ஆல்டர்னு போட்டிங்கன்னா அது நீங்கள் பாருங்கள். பாசிட்டிவ் லைன் லூப் அடிச்சிருக்கு பாருங்கள். பாசிட்டிவ் லைன் 2 லூப் அடித்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பாருங்கள். நெகட்டிவ் லைன் வந்து பார்த்திங்கன்னா சென்சார்லேருந்து நெகட்டிவ் போயிருக்கும். அந்த கெப்பாசிட்டர் போட்டிருக்காங்க, அதுக்கு போயிருக்கும். இந்த சென்சாரும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் நெகட்டிவ் லைன் போயிட்டுருக்கும் பாருங்கள். நெகட்டிவ் லைனு அந்த புல்லப் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலுக்கு எடுத்திருப்பாங்க.
எல்லா பிராண்ட்லேயுமே இதே மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் வந்து இதை வச்சு கூட நீங்கள் வந்து என்ன சென்சார் வரும்னு கண்டுபிடிக்கலாம். இந்த இருக்குது பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் இப்போ வந்து உங்களுக்காக செக் பண்ணி காட்டுறதுக்காக போர்ட்லேருந்து எடுத்திருக்கேன். ஏன்னா சில ரெசிஸ்டன்ஸ் போர்ட்லேருந்து எடுத்து செக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான வேல்யூ காட்டும். இல்லை நீங்கள் அந்த நம்பரை பார்த்து கூட கண்டுபிடிச்சிக்கலாம். 1002ங்கிறது 10K சென்சார் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு அதை வந்து செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஓம்ஸில் வச்சுருக்கேன் பாருங்கள். 9.9K காட்டுது பாருங்கள். 10K சென்சார். 9.9Kனா 10K சென்சார். அது 10Kனா எப்போவுமே 10K எக்ஸாக்டாக காட்டாது. 5Kனா எப்போவும் எக்ஸாக்டாக 5K காட்டாது. கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். அது இந்த ரெசிஸ்டன்ஸோட லைஃப்பை பொறுத்து இருக்குது. அது அந்த மாதிரி மாறுது. ஓகே, இப்போ வந்து பாருங்கள். இப்போ நான் அதை இது பண்ணிட்டேன். இப்போ செக் பண்ணி மறுபடியும் அந்த சென்சாரோட வேல்யூ செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், அது போர்டில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வேறு வேல்யூ தான் காட்டும். இது பாருங்கள், இது வந்து சாம்சங் போர்டு. இந்த போர்டில் கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமாக அவுட்டோர் ஆன் ஆகலைன்னு தான் கம்ப்ளைண்ட்டு. ஆன் பண்ணாலும் இன்டோர் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்குது, அவுட்டோர் ஆன் ஆகலைன்னு. சென்சார் மாற்றிருக்காங்க. சென்சார் மாற்றினவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வேல்யூ கடையில் அவங்க ஏதோ ஒரு வேல்யூ போட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்து போட்டிருப்பாங்க போல். அது சூட் ஆகலை, அதனால் அவுட்டோரே ஆன் ஆகலை. நீங்கள் பாருங்கள், எவ்வளோ நேரம் ஓடினாலும் அவுட்டோர் ஆன் ஆகலை. நானும் கொஞ்சம் நேரம் ஓட்டி பார்த்தேன், அவுட்டோரே ஆன் ஆகலை. சென்சார் வந்து மாற்றிருந்தாங்க. அப்புறம் தான் வந்து சென்சார் எடுத்துகிட்டு பார்த்தேன். ஏன்னா இதே மாடலுக்கு வந்து 10K சென்சாரும் வருது, 5K சென்சாரும் வருது. ஒரு மாடலுக்கு ஒரு மாதிரி வருது. இப்போ வந்து அதை செக் பண்ணி பார்ப்போம் நம்ம. இப்போ வந்து சென்சாரை செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் என்ன போட்டிருக்காங்க என்னென்னு. இப்போ வந்து உங்களுக்கு அந்த சென்சாரை செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரெண்டுமே வந்து 10K சென்சார் தான் போட்டிருக்காங்க. இது வந்து நார்மல் போர்டு தான், இன்வெர்ட்டர் கிடையாது. நார்மல் போர்டு தான் இது. இன்வெர்ட்டர்லேயும் இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. பாருங்கள், இப்போ எங்கே இருக்குன்னு காட்டுற பாருங்கள். ரூம் சென்சார், இவின்னு போட்டிருப்பாங்க. காயில் சென்சார், ரூம் சென்சார் ரெண்டுமே அந்த 4 பின்னு தான் அது. இங்கே இருக்குது பாருங்கள், அந்த பின்னு தான். இப்போ அதுக்கு பேக் சைடு தான் நம்ம செக் பண்ண போகிறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா SMD தான் போட்டிருப்பாங்க. இப்போ வர போர்டு எல்லாமே SMD ரெசிஸ்டன்ஸ் தான். ஓல்டு மாடலில் தான் நார்மல் ரெசிஸ்டன்ஸ் கலர் கோடு போட்டிருப்பாங்க. இப்போ எல்லாமே SMD தான் போட்டிருக்காங்க. அது மீட்ரு வந்து ஒழுங்காக தெரியல, அது வெளிச்சம் அடிக்குது. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிக்கலாம். கீழே விழுதுடுது, அது அந்த வெயிட்டு தாங்கலை. ரியாக்டரை வச்சு முட்டு கொடுத்தோம்னா நிற்கும். ஓகே, இப்போ கரெக்டாக வேல்யூ தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. பாருங்கள், இது வந்து 360 பாருங்கள். 4.5 4.6K காட்டுது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகும். போர்ட்லேயே இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி காட்டுது. எடுத்துக்கு பார்த்தீங்கன்னா 5K காட்டும் பாருங்கள். 4.4 அதேமாதிரி ரேஞ்சு ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி காட்டுது பாருங்கள். இந்த 2 சென்சார் தான், இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் தான். ஆக்சுவலாக இந்த போர்டுக்கு வந்து 5K போடணும், 10K போட்டிருக்காங்க. அதனால கூட அவுட்டோர் ஆன் ஆகாமல் இருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து 10K போட்டிங்கன்னா அவுட்டோர் ஆன் ஆகும், ஓடும், எல்லாமே ஆகும். பட் ஆனால் சீக்கிரமாக கட் ஆஃப் வந்து நீங்கள் வைக்கிற டெம்பரேச்சருக்கு ஆகாது. சில டைம் வந்து கூலிங் வரதுக்கு முன்னாடியே கட் ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதுக்கு தான் கரெக்டான வேல்யூ போட்டிங்கன்னா தான் அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும் உங்களுக்கு. அதுக்கான ஒரு ஈஸி மெத்தட் தான் இது. ஈஸியாக நீங்கள் அதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். பாருங்கள், இப்போ சென்சார் மாற்றியாச்சு. இப்போ காட்டுறேன் பாருங்கள் சென்சார் மாற்றினதை. பாருங்கள், 2 5K சென்சார் போட்டிருக்கேன் கட் பண்ணிவிட்டு. இப்போ நான் மீட்டரில் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கிலோ ஓம் சென்சார் போட்டிருக்குன்னு. பாருங்கள், ரெண்டுமே 5K தான். பாருங்கள் 3.7 5K சென்சார் போட்டிருக்கு ரெண்டுமே. இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். இந்த மோட்ரு பார்த்திங்கன்னா ஒரே மோட்ரு எல்லா பிராண்டுக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நான் வந்து ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா 2-3 ஜாக்கு ஒரே இதில் இருக்கும், ஒரே மோட்டரில் இருக்கும். மோட்ரு அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கனெக்ட் பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா பிராண்டுக்கும் போடுற மாதிரி ஒரே மோட்டரை ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா 2-3 ஜாக்கு ஒரே இதில் கனெக்ட் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள் 1.7 வோல்ட் வருது. 1.7 ரெண்டும் சேம் வோல்டேஜ் வருது. கரெக்டாக இருக்குது. 1.7ங்கிறது கரெக்டான வோல்டேஜ் தான்.
இப்போ வந்து ஆன் ஆகி ஓடிட்டுருக்கு. இப்போ செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து அவுட்புட் எல்லாமே செக் பண்ணலாம். பாருங்கள், இப்போ வந்து எல்லா லைனும் கனெக்ட் பண்ணிவிட்டேன். அவுட்புட் லைனும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ சைடில் வந்து பல்ப் இருக்குது, அது எரியும் போது தெரியும் பாருங்கள். இதோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 300 வாட்ஸ் பல்பு போட்டிருக்கேன். ஆக்சுவலாக வந்து 300 வாட்ஸ் வந்து நம்ம நார்மல் பல்பு, அந்த பல்பு தான் போட்டிருக்கேன். அதில் அவுட்புட்லாம் வருது. இங்கே பாருங்கள், இதான் அந்த டயக்ராம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் லாஸ்ட்டாக. அந்த டயக்ராம் இது 5 வோல்ட் ரெகுலேட்டரு, சென்சாரு, இது மைக்ரோ கண்ட்ரோல். இப்போ பாருங்கள், 5 வோல்ட்டு இன்புட்டு, அவுட்புட்டு 5 வோல்ட்டு, கிரவுண்டு. 5 வோல்ட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சென்சாருக்கு கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க. அதில் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா நேராக ஒரு ரெசிஸ்டன்ஸில் கொண்டு போய் கொடுத்து, ரெசிஸ்டன்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சென்சாருக்கு போவோம். அந்த சென்சாருக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து வர்றது வந்து மைக்ரோ கண்ட்ரோலுக்கு எடுத்திருப்பாங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 5Kவாக இருந்தால் சென்சாரும் 5Kவாக இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 10Kவாக இருந்தால் இந்த சென்சாரும் 10Kவாக இருக்கும். இது 50Kவாக இருந்தால் இதுவும் 50Kவாக இருக்கும். இதை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட வர்ற போர்டில் வந்து நீங்களே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக புரியும். இது வந்து இன்டோர் போர்டுக்கு மட்டும்தான். அவுட்டோர் போர்டுக்கு இது சூட் ஆகலை. அவுட்டோர் போர்டு சம்டைம்ஸ் வந்து மாறி மாறி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா அதையும் நான் வந்து மறுபடியும் அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ தான் நம்ம சேனல் இருக்கிறது ஒரு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.